நேரு மீது பழி சுமத்தி கொண்டே இருப்பது சரியா பிஜேபிக்கு? இன்றைய காலகட்டத்திலே பிஜேபி கட்சியானது எந்த ஒரு முறையும் இல்லாதபடிக்கு அநாகரிகமாக நமது பாரத பிரதமர் மறைந்த பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருனுடைய ஆட்சியை குறித்தும் அவர்களுடைய கொள்கையை குறித்தும் கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறந்த கட்சிக்கு இது அழகல்ல. இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இதை குறித்து ஒரு சிறப்பான கட்டுரையை இன்றைய தேதி 26 டிசம்பர் 2025 தினமணி நாதலில் மூத்த பத்திரிகையாளர் பிரபு சாவ்லா மிக அருமையாக எழுதியுள்ளார்கள். கடந்த கால குறைகளையே முடிவின்றி சிந்தித்து பரிதவிப்பன் என்பது நாட்டை புதுப்பிப்பதற்கான பாதையல்ல. அவ்வாறு செய்வது அரசியல் ரீதியாக பாதுகாப்பில்லாத உணர்வை ஒப்புக்கொள்வதாகும். வருங்காலம் குறித்த கருத்துக்களையும் உணர்வுகளையும் தெளிவுபட எடுத்துரைப்பதை விட்டு கடந்த கால நடவடிக்கைகளை குற்றம் சாட்சி ஆட்சி நடத்தும் தலைமை சஞ்சலத்தையும் அசௌகரியத்தையும் வெளிப்படுத்துகிறது. வரலாறு என்பது ஒரு சம்பவத்தை பிரதிபலிக்க வேண்டுமே தவிர அதை மாற்றுவதாக இருக்கக்கூடாது. அப்பட்டமாக தெரியும் தங்கள் பலவீனத்தை மறைக்க வலுக்குறைந்த ஆட்சியாளர்கள்தான் முந்தைய ஆட்சியாளர்களை சாடுவதை வாடிக்கையாக வைத்திருப்பர் என்று இத்தாலியை சேர்ந்த எழுத்தாளரும் வரலாற்று ஆசிரியருமான நிக்கோலா மாக்கியவெல்லி தெரிவித்துள்ளார். கடந்த 1922ஆம் ஆண்டு முதல் 10 ஆண்டு காலத்துக்கும் உலகம் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. அப்போது அதிபராக இருந்த பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தமது செயல்பாடுகள் மூலம் திறம்பட கையாண்டு அமெரிக்காவுக்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தினாரே தவிர தனக்கு முன்பு அதிபராக இருந்த ஹர்பர்ட் ஹூவரை குற்றஞ்சாட்டி அல்ல. துடிப்பான ஆனால் பிளவுபட்ட நவீன இந்திய அரசியலில் கடந்த கால வரலாறு மீது வழக்கத்திற்கு மாறாக ஆர்வம் காட்டுவது நிர்வாக வழிமுறையாகவே மாறியுள்ளது. இதை நாடாளுமன்ற குளிர்கோட்டத் தொடரில் கண்கூடாக பார்க்க முடிந்தது. விவசாயம், நகர்ப்புறத்துக்கு இடம்பெயர்தல், வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனைகளை விட இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற விவாதத்தை மகாத்மா காந்தி, பண்டித ஜவஹர்லால் நேரு குறித்த நீண்ட சுவடுகளாக பிரதமர் மோடி மாற்றினார். நாடாளுமன்றத்தில் மோடி உரையாற்றிய போது முகமது அலி ஜின்னா மற்றும் முஸ்லிம் லீக்கின் அழுத்தம் காரணமாக வந்தே மாதரம் பாடலை முழுமையாக ஏற்காமல் முதலில் உள்ள 2 பத்திகளை மட்டும் ஏற்று அந்த பாடலை நேரு பலவீனப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். தேசிய ஒற்றுமையை தகர்த்தும் சமாதான செயலாக நேருவின் நடவடிக்கையை பிரதமர் மோடி கட்டமைத்தார். இது விவாதத்தின் நோக்கத்தை மறைக்கச் செய்து வரலாற்று ரீதியாக செய்து கொள்ளப்பட்ட சமரசத்தை சித்தாந்த ரீதியான துரோகம் என்று மாற்றியது. தேசிய சின்னங்கள் முதல் தேர்தல் ஒருமைப்பாடு வரை விவாதத்தின் மையத்தில் மகாத்மா காந்தியையும் நேருவையும் நிலைநிறுத்தி தனது கதைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழிவூட்டினார். இந்தியாவின் அடித்தளத்தை கட்டமைத்த நிகழ்வுகளுக்கு தேசியவாத கட்டமைப்பின் மூலம் நேரு வடிவம் கொடுத்து மகாத்மா காந்தியும் நேருவும் தேசத்தை கட்டி எழுப்பியவர்கள் அல்ல, அவர்கள் பிரிவினை மற்றும் ஒரு சாரார திருப்திப்படுத்துவதின் சிற்பிகளாக இருந்தனர் என்று கட்டமைப்பதே பாஜகவின் குறிக்கோள் என்பது தெளிவுபட தெரிகிறது. மகாத்மா காந்தி நேரு சம்பந்தப்பட்ட திட்டங்கள் இடங்களின் பெயர்களை மாற்றி அவை சார்ந்த நினைவுக்கு வேறு வடிவம் கொடுக்கப்படுகின்றன. இதற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி எழுப்பு சட்டம், புதுதில்லியில் உள்ள நேரு நினைவு அருங்காட்சியகம் ஆகியவற்றின் பெயர் மாற்றப்பட்டதை எடுத்துக்காட்டாகும். நேரு குறித்த கருத்துக்கள் அவரை இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் பரப்புரை என்று சோனியா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். நேரு குறித்து கூறப்படும் அனைத்து குறைகளுக்கும் பதிலளித்து தெளிவுபடுத்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் நடத்த வேண்டும் என்று பிரியங்கா காந்தி வலியுறுத்தினார். நேருவின் தோல்விகள், சீனாவை அவர் கையாண்ட விதம், 1962ஆம் ஆண்டு சீனாவுடனான போரில் ஏற்பட்ட தோல்வி, சிறுபான்மையர் குறித்த அவரின் கொள்கையில் இருந்த அம்சங்கள் ஆகியவை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியவைதான். அதே வேளையில் அவரின் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்ட தொழில் நிறுவனங்கள், உள்கட்டமைப்பு திட்டங்கள், ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை சமநிலைப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அரசியல் சாசன கட்டமைப்பு உள்ளிட்ட சாதனைகளையும் கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். மகாத்மா காந்தியின் அகிம்சை கொள்கை நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது மட்டுமன்றி உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களுக்கும் ஊக்கமளித்தது. மகாத்மா காந்தி நேருவின் மதிப்பு முக்கியத்துவத்தை குறைப்பது இந்திய வரலாற்றின் வேர்களை வெட்டி எடுப்பதாகும்.
அரசியல் சௌகரியம் கருதியே கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நம்பிக்கையுள்ள ஒரு கட்சி, அதாவது பிஜேபி, தனது மரபு வழி சாதனைகளை தொடர்ந்து பெருக்க வேண்டிய பணியில்தான் ஈடுபட வேண்டும். மகாத்மா மற்றும் நேருவின் மதிப்பு முக்கியத்துவத்தை பாஜக புதைக்க முயற்சிப்பதன் மூலம் அவர்களுக்கு அந்த கட்சி புத்துயிர் அளிக்கவே செய்கிறது. பரிசுத்த வேதாகமம் பிஜேபியின் இந்த அநாகரிக செயல்பாட்டை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ, அதாவது பிஜேபியோ, பொய்களை ஊதுகிறான்.